இன்னைய நாள் எப்படி போச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஆக்சுவலாக இன்றைக்கி எனக்கு சந்திராஷ்டமம் கொஞ்சம் நாள் மோசமாக தான் போகும்னு நினச்சேன். பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, நார்மலாக தான் போச்சு. இதில் இன்றைக்கி எனக்கு பச்சை கலர் சொல்லியிருந்தாரு. அதனால் இந்த ட்ரெஸ்ஸு ஆஃபீஸில் கேட்டிருந்தாங்க, இது புது ட்ரெஸ்ஸா, நேற்று பர்த்டேக்கு எடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை நான் சொன்னேன்னா எல்லோரும் சிரித்தாங்க. ஆனால் அவங்களுக்குமே அந்த நம்பிக்கைலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓகே, யார் என்ன பண்ணால் என்ன, நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம், அது நம்மளால் மாற்றிக்க முடியல. அப்புறம் எப்பயும் போல் 11 o'clock டீ, அப்புறம் 12:30க்கு இன்றைக்கி லெமன் ஜூஸு எல்லாமே சாப்பிட்டுட்டு எப்பயுமே பூஜை போடுவாங்க. அங்கே பூஜை போட்டு நட்ஸ் தருவாங்க. இன்றைக்கி எனக்கு நட்ஸ் இது தான். அப்புறம் 2 o'clock அப்புறம் லஞ்சுக்கு போயிருந்தோம். இன்றைக்கி லஞ்ச் என்னென்ன வந்தது அப்படின்றத காமிக்கிறேன். சாதம், அப்பளம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் காரக்குழம்பு. இன்றைக்கி குழம்பு கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு, என்ன ரீசன் தெரியல. அதுக்கப்புறம் கீரை கூட்டு, அப்புறம் எல்லாமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரசம் மட்டும் போட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் அகைன் 4 மணிக்கு ஒரு டீ. இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து வரும்போது எங்கள் எம்டி மேடம் சாக்லேட் கொடுத்துருந்தாங்க. நேற்று பர்த்டேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எனக்கு இந்த டைரி மில்க் கொடுத்துருந்தாங்க. வெளியில் பார்த்தா அவங்க நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்களையும் பார்த்துட்டு அந்த சாக்லேட் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நிறையா காய்கறி கடைக்கு போயிட்டோம். இந்த ரோட்டோரம் இருக்குள்ளே அந்த கடையில் போயிட்டு கீரை, கத்திரிக்காய், வெள்ளரிக்காய், சுண்டைக்காய் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். என்னன்னு தெரியல, சித்தி கடை போடலை, அதனால் வேறு கடையில் தான் வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் முட்டை கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு அடுப்பு பற்ற வச்சு தோசை ஊற்றுறதுக்கு உட்காந்தாச்சு. காலையில் செஞ்ச சாம்பாரே மீதி இருந்தது, அதை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சட்னி, தேங்காய் சட்னி கொஞ்சம் பண்ணியிருந்தேன். அப்படியே இந்த 2 காம்பினேஷனுக்கும் சூப்பராக இருக்கும். பசங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. நானும் ஒரு தோசை ஊற்றிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் நாளைக்கு செய்கிறதுக்காக கீரையை க்ளீன் பண்ணுறதுக்கு கீரையை தலைவர்கிட்ட கொடுத்துட்டு நான் பூண்டு எடுத்துகிட்டு உட்காந்துட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு சிங்கில் இருந்த பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு அடுப்பு எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு இந்த நாளை வெற்றிகரமாக முடிச்சாச்சு. இந்த நாள் எனக்கு ஒரு ஒர்க்கிங் உமனாக இப்படி தான் போச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.